Hi friends, அனைவருக்கும் வணக்கம். சமையல் பல வண்ணம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு வந்து எல்லாத்துக்கும் முதல்ல இன்னைக்கு மே 1. ஸோ எல்லாத்துக்கும் உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்கள். எல்லாத்துக்கும் சின்ன குட்டியிலேருந்து கடைசி பாட்டி வரைக்கும் தாத்தா வரைக்கும் எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். ஏன்னா வந்து எல்லாருமே ஏதோ ஒரு கான்செப்டில் எல்லாரும் உழைச்சிட்டு தான் இருக்கிறோம். வேலைக்கு போகிறவங்கன்னு மட்டும் இல்லை, வீட்டில் இருக்கிற பெண்கள் அவங்களும் ஹவுஸ் ஒய்ஃபும் எல்லாருமே உழைச்சிட்டு தான் இருக்கிறோம். ஸோ எல்லாத்துக்குமே உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நல்லா இருக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் சொல்லியிருக்கிறேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து ரெசிபிஸ் எல்லாம் எதுவும் பார்க்க போகிறதில்ல. ஜஸ்ட் வந்து ஒரு ஷாப்பிங் ஹால், ஒரு க்ராசரி ஐட்டம்ஸ் வாங்கினது, அதுக்கப்புறம் ஒரு மார்க்கெட் போயிட்டு வெஜிடபிள்ஸ் வாங்கினது, அப்புறம் ஒரு சூப்பரான ஒரு ஜூஸ் ரெசிபி இதுதான் பார்க்க போகிறீங்க. அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. சரி வாங்க வீடியோ போய் நீங்கள் அதை பார்த்துட்டு வந்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு சின்ன ஷாப்பிங் ஹால் பார்த்துடலாம். சும்மா மாத கடைசி ஆகிடுச்சு, இருந்தாலும் சில பொருட்கள் எல்லாம் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தாச்சு. ஒரு சின்ன பட்ஜெட்டில் வாங்கியாச்சு. பார்த்துடலாம். இது வந்து ப்ளீச்சிங் பவுடர், இது வந்து சால்ட்டு, கல்லுப்பு. நான் சாதாரண கல்லுப்பு தான் சமையலுக்கு யூஸ் பண்ணுவேன். ஸோ அது வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் இது வந்து வேர்க்கடலை, பொட்டுக்கடலை, அப்புறம் பாசிப்பயிறு, கொஞ்சம் கடுகு, அதுக்கப்புறம் என்னது பாசிப்பருப்பு, இது பாசிப்பருப்பு, வெந்தயம், இது வந்து பாவ் பன். சரி, பாவ் பஜ்ஜி கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பாவ் பன் வாங்கியாச்சு. அப்புறம் வெந்தயம், அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா ஊறுகாய். இது வந்து சும்மா ஒரு டேஸ்ட்டுக்கு இருக்கட்டும்னு சொல்லிட்டு நார்த்தங்காய் ஊறுகாய் வாங்கினேன். அதுக்கப்புறம் சோப்பு தூள், அதாவது சர்ஃபெக்சலும் நான் ரெண்டுமே வந்து யூஸ் பண்ணுவேன். ரெண்டும் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் போட்டு யூஸ் பண்ணுவேன், அந்த மாதிரி பண்ணுவேன். அதுக்கப்புறம் இது வந்து கிசான் கெட்சப், இது வந்து காஃபி தூள், மிளகு, அதுக்கப்புறம் வந்து இது ஊதுபத்தி, அப்புறம் பென்னு, எங்கள் ஹஸ்பண்டுக்கு பென்னு. அப்புறம் பார்த்திங்கன்னா இது உளுந்து, இது வந்து பாஸ்தா. இது நல்லாயிருக்கும் இந்த பாஸ்தா. நமக்கு நல்ல பிராண்டடாக இருக்கிறத விட இது ஹோல்சேல் பேக்கிங்கு. இதில் பாஸ்தா செஞ்சோம்னா இது நல்லாயிருக்கும். ஸோ அதனால் இது ஒரு 1/2 kg வாங்கியிருக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து சோப்பு ஒன்று, சும்மா ஹேண்ட் வாஷ்க்காக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இந்த மாதிரி தான் வாங்கிக்குவேன். ஏன்னா நம்ம பாட்டில் எல்லாம் வாங்கினா எப்படியும் அது வந்து கொஞ்சம் கெட்டியாகிடுது. ஸோ அதனால் நான் இந்த மாதிரி வாங்கிக்கிறது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உளுந்து, இட்லிக்கு உளுந்து தீந்துருச்சு. ஸோ உளுந்து வந்து ஒரு 1/2 kg இப்போதைக்கு வாங்கியிருக்கிறேன். அதுக்கப்புறம் மாத பட்ஜெட்டு மந்த்லி இது வாங்கும்போது அது இன்னும் கொஞ்சம் எல்லாம் குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து சும்மா இது க்ரீன் லேபிள் வந்து இது ப்ரூவோட க்ரீன் லேபிள். நான் வந்து பிளாக் காஃபி குடிக்கணும்னா இந்த மாதிரி இதில் தான் பிளாக் காஃபி குடிப்பேன். நம்ம இன்ஸ்டண்ட்டாக குடிக்கிறதுல வந்து நல்லா இருக்காது. ஸோ இந்த மாதிரி இது நரசோஸ், அது அப்படி இல்லைன்னா இது நான் ஒவ்வொன்றும் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிக்குவேன். எது விருப்பமோ அப்படி அந்த மாதிரி பண்ணிக்குவேன். சரி, இது சும்மா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு இது வந்து போட்டுக்கிறேன். எனக்கு பிளாக் காஃபினா பிடிக்கும், அதுக்காக. அது வந்து ப்ளீச்சிங் பவுடர் எதுக்காக அப்படின்னா, இப்போ வந்து பால்கனி, அதுக்கப்புறம் வந்து இந்த நம்ம வீட்டோட கார்னர் இதெல்லாம் வந்து தேய்க்கிறதுக்காக வந்து ப்ளீச்சிங் பவுடர். அப்புறம் பாத்ரூம் யூஸ், அதுக்கும் வந்து நான் வந்து சோப்பு பவுடர் ப்ளஸ் ப்ளீச்சிங் இது ரெண்டும் மிக்ஸ் பண்ணி போட்டு போட்டோம்னா நல்லா க்ளீனாக டைல்ஸ்லேருந்து எல்லாமே நல்லாயிருக்கும். அதுக்காகத்தான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். சமையல் பல வண்ணம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஆல்ரெடி வந்து க்ராசரி வாங்கினோம்னா, சரி மறாத நாள் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் போக வேண்டிய வேலை இருந்துச்சு. இந்த வீக்கெண்டுக்கான காய்கறிகள் எல்லாம் வாங்கிட்டு வரலாம்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஃப்ரிட்ஜில் வந்து கொஞ்சம் காய்கறிகள்லாம் இருக்குது. அது ஒரு 2 நாளைக்கு வரும். ஸோ வந்து பேலன்ஸ் வந்து கொஞ்சமாக மட்டும் வாங்கிக்கலாம். ஏன்னா வெயில்னுங்காட்டி காயெல்லாம் தாங்க மாட்டேங்குது ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தாலுமே. சரி, கொஞ்சம் இடையில ஃப்ரெஷ்ஷாக வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா கொஞ்சம் கொஞ்சம் காய்கறிகள் மட்டும் இப்போ வாங்கிட்டு வந்திருக்கிறேன். நான் என்ன வாங்கியிருக்கிறேங்கிறத பார்க்கலாம் வாங்க. கொஞ்சம் வந்து பெரிய வெங்காயம் தான் இல்லை, ஸோ பெரிய வெங்காயம் வாங்கியிருக்கிறேன். சின்ன வெங்காயம், தக்காளி எல்லாம் கொஞ்சம் ஸ்டாக் நிறையாவே ஸ்டாக் இருக்குது. ஃப்ரூட்ஸுன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 2 ஃப்ரூட்ஸ் தான் வாங்கியிருக்கிறேன். சாத்துக்குடியும் வாழைப்பழமும். இந்த வெயிலுக்கு இதுதான் ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கிறேன். மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா விலை ரொம்ப ஓவர், வெயில் மாதிரியே எல்லாம் ஓவராக இருக்குது.
ஓகே, அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு முட்டைக்கோஸ், அதுக்கப்புறம் வந்து பாகற்காய் வந்து நானே என் ஹஸ்பண்ட் தான் சாப்பிடுவோம். இப்போ இருந்தாலும் பிள்ளைங்களுக்கும் கொடுத்து பழகியிருக்கிறேன், சாப்பிட்றாங்க இப்போப்போ. ஸோ அதனால் பாகற்காய் வந்து ஒரு 1/4 கிலோ வாங்கியிருக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சவ் ஏற்கனவே சவ் 2 இருக்குது. ஸோ அடிஷ்னலாக மட்டும் ஒரு காய் வாங்கிக்கலான்ட்டு. அப்புறம் பீன்ஸ் கொஞ்சம், புடலங்காய், அதுக்கப்புறம் அவரைக்காய், அதுக்கப்புறம் கேரட் மட்டும் கொஞ்சம் நிறையா வாங்கியிருக்கிறேன். ஏன்னா எங்கள் வீட்டில் கேரட் வந்து நிறையா சாப்பிடுவோம். ஏன்னா எப்போவுமே அடிக்கொருக்க சாம்பார் தான் வைப்போம். குழந்தைங்க இருக்கிறதுனால பருப்பு போட்டு சாம்பார் வைக்கிறதுனால கேரட் வந்து சாம்பாருக்கு நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு கேரட் வாங்கியிருக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா லெமன். இந்த லெமன் பார்த்திங்கன்னா இந்த ஒரு லெமன் மட்டும் 10 ருபீஸ் சொல்கிறாங்க. இந்த லெமன் வந்து 10 ருபீஸ். இதெல்லாம் வந்து 5 ரூபி, 5 ரூபா. வெயில் மாதிரி விலையும் ரொம்ப ஏறி கிடக்குது, ஒன்றுமே வாங்க முடிய மாட்டேங்குது. அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை எல்லாம் வாங்கியிருக்கிறேன். இந்த வாரத்துக்கான வெஜிடபிள் ஷாப்பிங் இது தாங்க. காய்கறிகளெல்லாம் மார்க்கெட் போயிட்டு வாங்குறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. முதல்லலாம் 5 ரூபா 10 ரூபாய்க்கும் கூட காய்கறிகளெல்லாம் கிடச்சிட்டு இருந்தது. இப்போ அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 ரூபா அந்த ரேஞ்சுக்கு வந்துருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இந்த வீக்குக்கான வெஜிடபிள் ஷாப்பிங். ஓகே, இப்போ நீங்கள் வந்து என்னோடய ஷாப்பிங் ஹால், அதுக்கப்புறம் வந்து வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வந்தது இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. இதுதான் இந்த வாரத்துக்கு உண்டானது. அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து அது கொஞ்சம் பார்த்துக்கலாம். இந்த வாரம் வந்து ரொம்ப விலை அதிகமாக இருக்குது. காய்கறிகள் எல்லாமே கொஞ்சம் விலை அதிகமாக தான் இருக்குது. ஸோ வந்து கொஞ்சம் மினிமமாக என்னென்ன வாங்கணுமோ தேவைக்கு ஏற்றபடி வாங்கியாச்சு. ஃப்ரிட்ஜுனாலும் கூட வெஜிடபிள்ஸ் எல்லாம் வச்சுட்டு இருந்தால் தாங்க மாட்டேங்குது. ஸோ அதனால் மினிமமாக வாங்கிட்டு அதுக்கப்புறம் தேவைன்னா வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. ஆக்சுவலாக இன்றைக்கி இந்த 2 நாளாக வந்து பார்த்திங்கன்னா ரெசிபிஸ் எதுவும் நான் போடவே இல்லை. சும்மா நான் என்ன செஞ்சேன் அப்படின்றது மட்டும் சொல்லிட்டேன். இன்றைக்கும் அதே தான். இன்றைக்கி காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து தோசை போட்டு விட்டாச்சு. குருமா வச்சுருந்தேன், வெறும் பிளெயின் குருமா. ஐ மீன் பாம்பே சட்னி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, நல்லா பொட்டுக்கடலை, கொஞ்சம் தேங்காய், தக்காளி, மல்லித்தூள், மிளகாத்தூள் இது மட்டும் போட்டு அரைச்சி அப்புறம் வெங்காயம் தாளிச்சு விட்டு கொதிக்க வச்சு, அதுதான் அந்த குருமா தான். வெறும் பிளெயின் குருமா தான் இன்றைக்கி வச்சுக்கிட்டது. தோசை போட்டுவிட்டோம் இன்றைக்கி டிஃபனு. அதுக்கு மேலே யாருக்கும் இறங்க மாட்டேங்குது. ஸோ லிக்விடாக தான் எல்லாமே எதாவது கேட்குறாங்க அந்த வெயிலுக்கு. அதனால் சரி ஜூஸஸ் மட்டும் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. அப்புறம் அவ்வளோதான். மத்தியானத்துக்கும் நைட்டுக்கும் வந்து இன்றைக்கி வந்து 1 pot ரெசிபி அப்படி தான் செய்ய போகிறேன். முடிஞ்சால் அதை வீடியோ எடுக்கிறேன். அது வந்து நாளைக்கு வரும். அந்த ஆக்சுவலாக இன்றைக்கி என்ன ஒர்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 நாளாக வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்ஸ் வேறு குழந்தைங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்றதுனால, அவங்களுக்கும் சரி பிள்ளைங்களுக்கும் சரி எல்லாத்துக்கும் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்றதுனால கொஞ்சம் பிஸியாக அந்த ஒர்க்கில் இருக்கிறதுனால வீடெல்லாம் கொஞ்சம் இப்போவே கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் சொல்லித்தரதுக்கு தான் டைம் இருக்கும். ஸோ வந்து வீடெல்லாம் இன்றைக்கி 2 நாளாக க்ளீன் பண்ணி, இந்த டோட்டலாக கிச்சன் வந்து க்ளீன் பண்ணி விட்டுருந்தேன். மெயினாக இந்த கீழே இருக்கிற ஏரியாஸை பாத்திரம், இந்த மளிகை பொருளெல்லாம் வைக்கிற அதெல்லாம் ரொம்ப மெஸ்ஸியாக இருந்துச்சு. ஆக்சுவலாக 3 நாளைக்கு ஒரு தடவை வந்து நான் கூட்டி விட்டுருவேன். எடுத்து அந்த பொருட்களெல்லாம் எடுத்து வச்சு கூட்டி விட்டுருவேன். பட்டு அதை இந்த வீக் வந்து கொஞ்சம் ஸ்டொமக் பெயின்லாம் இருந்ததுனால ப்ராப்பராக அதை செய்யலை. ஸோ நேற்றும் இன்றைக்கும் அந்த வேலை தான் முடிஞ்சுது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரெசிபீஸ் எடுத்து போட முடியல. அதுதான் ரீசன்ஸ். ஃபர்தராக இனிமேட்டு ரெசிபீஸும் வரும் பாருங்கள். க்ளீன் பண்ணின ஏரியா என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுதான். இந்த கீழே இந்த ஷெல்ஃபு கீழே இருக்கிற ஏரியா இதெல்லாம் கொஞ்சம் மெஸ்ஸியாக இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டு இந்த ஏரியா, அதுக்கப்புறம் இங்கே பாத்திரம் வைக்கிற பொருள், இந்த ஏரியாலாம் ரொம்ப இதாக இருந்ததுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சேன். ஓகே, கீழே இருக்கிற இடமெல்லாம் அதுதான் க்ளீன் பண்ண வேண்டியதாக இருந்தது. அப்புறம் ஷெல்ஃபெல்லாம் ஆஸ் யூஷுவல் எப்போ போல் க்ளீன் பண்ணுறது எல்லாம் பண்ணி வச்சாச்சு. அதனால தான் ரெசிபீஸ் எதுவும் போடலை. இதுதான் ரீசன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சம்மருக்கு ஏற்ற மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு ஜூஸ் பார்த்துடலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, மாதுளம்பழம் வந்து 2 பழம் போட்டிருக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து இது வந்து நெல்லிக்காய், பெரிய நெல்லிக்காய் இருக்கு இல்லையா, அதுவும் 2. கருவேப்பிலை கொஞ்சம் நிறையா இருந்தங்காட்டி சரி கருவேப்பிலையும் போட்டுடலாம் சொல்லிவிட்டு ஒரு 2 கொத்து கருவேப்பிலை போட்டிருக்கிறேன். ஃபைனலாக வந்து ஆரஞ்சு ஜூஸ் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்து இப்போ மத்தியானம் சாப்பாடு செய்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கிறேன். அவ்வளோதான். இப்போ இதை நம்ம நல்லா அடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக ஃபில்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஆரஞ்சு ஜூஸ் சேர்த்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சுகர் இதெல்லாம் எதுவுமே சேர்த்துல, ஜஸ்ட்டு வந்து இதை மட்டும் சேர்த்திருக்கிறேன்.
அப்புறம் பார்த்தீங்கன்னா மெயினாக என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சப்ஜா விதை இருக்கு இல்லையா, அதை வந்து ஊற வச்சுருக்கிறேன். இது ரொம்ப சம்மருக்கு இந்த இது நல்லாயிருக்கும். நீங்கள் ஜூஸ் கடையிலெல்லாம் பார்த்துருப்பீங்க, இது வந்து நமக்கு ஊற வச்சு இது போட்டு கொடுப்பாங்க. இப்போ நான் இது வந்து ஒரு 10 மினிட்ஸ் தான், இப்போ இந்த ஜூஸ் போடுறதுக்கு முன்னாடி போட்டு ஒரு ஸ்பூன் மட்டும் போட்டு ஊற வச்சுருக்கிறேன். இதை நம்ம நல்லா அடிச்சுட்டு, இந்த ஜூஸை நல்லா அடிச்சுட்டு ஃபைனலாக அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதாவது இந்த கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி எப்படியெல்லாம் நம்ம பாடியை வந்து ஹீட் ஆகாமல் கூலிங்காக வச்சுக்கணுமோ நேச்சுரலாக, அதுதான் நான் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். மாதுளை, நெல்லிக்காய், கருவேப்பிலை, அதுக்கப்புறம் சப்ஜா சீட்ஸ். இது ரொம்ப நல்லது. நம்ம ஒரு சாதாரண ஒரு லெமன் ஜூஸில் கூட போட்டு இது பண்ணாலும் சூப்பராக இருக்கும். வெறும் தண்ணியிலையும் கூட குடிச்சிட்டு இருந்தீங்கன்னா கூட அது ஒரு வெயிட் லாஸ் தான். இது வந்து வெயிட் லாஸ் ஆகும். அதுவும் இல்லாமல் நிறைய இதில் சொல்கிறதுக்கு அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. நான் அதை பற்றி உங்களுக்கு ஒரு தனி வீடியோவே நான் போடுறேன். ஹேருக்கு ரொம்ப நல்லது அது. அப்புறம் என்ன சொல்கிறது, நம்மளுடைய இம்யூனிட்டி நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அதுக்கும் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் நான் அப்புறம் சொல்கிறேன் இன்னொரு வீடியோவில். இப்போ இதை ஜூஸ் மட்டும் போட்டுக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா அடிச்சுட்டு ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். குழந்தைங்க குடிக்கிறதுனால ஃபில்ட்ரு பண்ணிக்கிறேன், இல்லைன்னா நாங்கள் அப்படியே குடிச்சிருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஜூஸ் போட்டுடலாமா? ஓகே, இப்போ இதை வந்து அடிச்சுட்டு இப்போ இதை ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். ஃபில்ட் பண்ணிவிட்டு நம்ம மற்றதெல்லாம் சேர்த்துக்கிட்டோம்னா நம்மளுடைய ஜூஸ் ரெடி ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஜூஸ் போட்டாச்சு. இப்போ இதை வந்து ஃபில்ட் பண்ணி நீட்டாக எடுத்து வச்சுட்டேன். இப்போ இதில் ஆரஞ்சு பிழிஞ்சு வச்சுருக்கிறேன், ஆரஞ்சு ஜூஸை. இப்போ இதில் வந்து இந்த மாதிரி ஒரு 2 பழம் எடுத்துருக்கிறேன், அதனால் இதை ஊற்றிடலாம். ஓகே, இப்போ இன்னும் கொஞ்சம் இருக்குது, அதையும் நம்ம ஜூஸை எடுத்துட்டு ஆட் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு ஜூஸ் எடுத்தாச்சு. இப்போ ஆரஞ்சு ஜூஸை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை நான் வடிகட்டில் நான் அப்படியே தான் கொஞ்சம் சேர்த்திருக்கிறேன். ஏன்னா அந்த நாராக இருக்கிறது வந்து கொஞ்சம் நிறைய அதில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. ஸோ அது வந்து ரொம்ப நல்லது. ஆக்சுவலாக நம்ம ஃப்ரூட்டை வந்து எதுவும் பண்ணாமல் அப்படியே சாப்பிட்றது ரொம்ப நல்லது. இப்போ ஜூஸ் போடுறதுனால அதை நான் போட்டுக்கிறேன். ஓகே, நம்ம இப்போ ஆரஞ்சு ஜூஸையும் சேர்த்தியாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுடைய சப்ஜா விதை, அதையும் சேர்த்திடலாம். நான் ஒரு ஸ்பூன் தான் சேர்த்திருக்கிறேன். ஓகே, இதையும் சேர்த்திடலாம். ரொம்ப நல்லது ஹெல்த்துக்கு. அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து ஒரு 3 டீஸ்பூன் வந்து சுகர், 3 டீஸ்பூன் தான் சேர்த்திருக்கிறேன். ஏன்னா பசங்க குடிக்கிறதுனால கண்டிப்பாக சுகர் போட்டுக்கணும், அவங்க கேட்டுட்ருக்குறாங்க. மூணு டீஸ்பூன் சுகர் மட்டும்தான் நான் சேர்த்திருக்கிறேன். அவ்வளோதான், நம்மளுடைய எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்லாத ஒரு நேச்சுரலான ஒரு ஜூஸஸ் கலந்தாச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு டம்ளர் குடித்தாலே சூப்பராக போதும். இந்த மாதிரி ஒரு வாரத்துக்கு ஒரு 2 வாட்டி 3 வாட்டி சேர்த்திக்கிட்டாலே போதும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான ஜூஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதில் கலருன்னு பார்த்தீங்கன்னா மாதுளை ஒன்று தான் கலரு, வேறு எதுவுமே கிடையாது. நெல்லிக்காய், கருவேப்பிலை, அதுக்கப்புறம் வந்து மாதுளை, அதுக்கப்புறம் ஆரஞ்சு, இது எல்லாமே ரொம்ப நிறைய இம்யூனிட்டி ப்ளஸ் வைட்டமின் சி எல்லாமே இருக்குது. ஸோ இப்போ இதை வந்து அயன் எல்லாமே இருக்குது. இப்போ இதை வந்து டம்ளருக்கு ஊற்றிடலாம். சூப்பரான நம்மளுடைய எம்மியான ஹெல்த்தியான ஜூஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். நம்மக்கிட்ட என்ன இன்க்ரீடியன்ட் இருக்கோ அதை வச்சு நீங்கள் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும்.
பார்த்திங்கன்னா எல்லாமே இருக்குது. வைட்டமின் சி இருக்குது, அயன் இருக்குது, அதுக்கப்புறம் வைட்டமின் ஏ இருக்குது, கே இருக்குது, எல்லாமே இருக்குது. சூப்பரான ஹெல்த்தியான ஜூஸு. உங்களுக்கே தெரியும் இந்த கிளைமேட்டுக்கு இந்த மாதிரி ஜூஸ் நம்ம குடிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் வெறும் தண்ணியில் கூட இந்த சப்ஜா விதையை யூஸ் பண்ணி நீங்கள் ஜூஸ் போட்டிங்கனாலுமே ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது. எல்லா நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும். அப்படி இல்லைனாலும் கூட டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் கூட கிடைக்கிது. நீங்கள் அதையும் கூட வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். எல்லாமே சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் ஷாப்பிங் கால் பார்த்துருப்பீங்க, வெஜிடபிள்ஸ் வாங்கினது பார்த்துருப்பீங்க, அப்புறம் ஜூஸும் பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். சமையல் பல வண்ணம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அனைவருக்கும் உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.